ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிஸ்கெட் எது? மாரியா, மில்க் பிக்கீஸா, குட் டேவா, இல்ல ஓரியா மாதிரியான கிரீம் பிஸ்கெட்ஸா? ஆனா இந்த மாதிரியான பிஸ்கெட்ஸ்ல எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் விருப்பப்பட்டு டீல முக்கி சாப்பிடுற மேரிகோல்டு பிஸ்கெட்ல இன்வெர்ட் சுகர் சிரப் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கும். இதை நம்ம டெய்லி சாப்பிடும் போது ஒபிசிட்டி, ஃபேட்டி லிவர் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கும் சுகர் வர்றதுக்கு இதுதான் மெயின் ரீசன். அதுக்கப்புறமா மில்க் பிக்கிஸோட இன்கிரிடியன்ஸ்ல 471 அப்படின்ற எமில்ஸ்பியர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல கட் மைக்ரோபயோட்டாவை டேமேஜ் பண்ணிட்டு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்ததா சின்ன பசங்க ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுற நபாட்டி வேஃபர் பிஸ்கட் இன்கிரிடியன்ஸ்ல E621 அப்படின்ற ஃபிளோர் என்ஹான்ஸ் கெமிக்கலை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம மூளையோட குளூட்டமின் ரிசெப்டரை ஓவர் ஆக்டிவேட் பண்ணி நம்ம நர்வ் சிஸ்டம் ப்ராப்ளம் ஏற்படுத்துற வேலையை பண்ணுது. இதனால குழந்தைங்களோட மெமரி பவர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஏந்த உடனே டீல பிஸ்கட் முக்கி சாப்பிடுறது ஒரு வழக்கமாவே வச்சுன்னு இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களோட குழந்தைங்க ஸ்கூலுக்கு இல்ல காலேஜுக்கு போகும்போது கூட அவங்க டிஃபன் பாக்ஸ்ல பிஸ்கட் வச்சு அனுப்புவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மையான விஷயம் என்னன்னு தெரியுமா? இப்பெல்லாம் சின்ன வயசுலயே சுகர் வர்றது, இல்ல சின்ன வயசுலயே கொழுப்பு சேர்ந்து குண்டா வருது, லேசியா மாறுறது, மெமரி பவர் வீக்கா இருக்கிறது, குடல்ல இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து பெரிய பெரிய பிரச்சனை வர்றதுக்கான காரணம் இந்த பிஸ்கெட்ல சேர்க்கிற ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் தான். ஆனா இந்த பிஸ்கெட்ஸ்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னே தெரியாம நிறைய மக்கள் இந்த பிஸ்கெட்ஸை இப்ப வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், இவ்வளோ பிரச்சனை இருந்துமே கம்பெனிஸ் எதுக்காக இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நீங்க பிஸ்கெட்டை ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா, இல்ல உங்க பசங்க பிஸ்கெட்டை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னா, நீங்க சாப்பிட்ற பிஸ்கெட்ல எது பெஸ்டான பிஸ்கெட், எது வர்ஸ்டான பிஸ்கெட் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்தியால அதிகமா சாப்பிட்ற 20க்கும் மேல பிஸ்கெட்டை எடுத்துன்னு இருக்கிறேன். இதுல மேரி, மில்க் பிக்கீஸ், குட் டே, 50-50, பார்லேஜி, ஓரியோ, டார்க் ஃபேண்டசி மாதிரியான நீங்க சாப்பிடுற முக்கியமான பிஸ்கெட்ஸ் எடுத்துன்னு இருக்கிறேன். இந்த 20க்கும் மேற்பட்ட பிஸ்கெட் மேல இருக்கிற இன்கிரீடியன்ஸை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் பிஸ்கெட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த ரிசல்ட்டை பார்த்து உண்மையாவே ஷாக் ஆயிட்டேன். இப்போ நான் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சு எடுத்துன்னு இருக்கிறேன். இதுல கேட்டகரி 1ல இருக்கிற பிஸ்கெட்டை விட கேட்டகரி 2ல இருக்கிற பிஸ்கெட் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும். அதுக்கப்புறமா கேட்டகரி 2ல இருக்கிற பிஸ்கெட்டை விட கேட்டகரி 3ல இருக்கிற பிஸ்கெட் இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும். இப்படி போக போக எந்த பிஸ்கெட் நல்ல பிஸ்கெட் அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறேன். கேட்டகரி 1 மோஸ்ட் டேஞ்சரஸ் பிஸ்கெட், நபாட்டி, ஹாப்பி ஐடென்சி, டார்க் ஃபேண்டசி, டைகர், ஓரியோ, ட்ரீட், போர்போன், டார்க் ஃபேண்டசி, சாக்கோஃபில்ஸ். இந்த மாதிரி கிரீம் இருக்கிற எல்லா பிஸ்கெட்டுமே உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டா இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இருக்கிறதுலே இதுதான் ஒரு டேஞ்சரஸான பிஸ்கெட். ஃபார் எக்ஸாம்பிள், ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுல இருக்கிற நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் படி ஒரு பேக்கெட்ல 71 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. இதுல டோட்டலா சுகர் மட்டுமே 36.5 கிராம்ஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட 10 டீஸ்பூன் சுகருக்கு சமமா இருக்குது. இது மட்டும் இல்லாத ரிஃபைன் மைதா, ஹைட்ரோஜெனேட்டட் ஆயில், ஆர்டிபிஷியல் கலர், ஃபிளேவர்ஸ், எமில்சிஃபியர், என்ஹான்சர், ரைசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி இன்னும் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு சில மோசமான விஷயம் என்னன்னா, இந்த பிஸ்கெட் ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கணும் அப்படின்றதுனால டிரான்ஸ் ஃபேட் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுவா பிஸ்கெட்ஸ்ல சேச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுவாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா மாட்டுக்கறி, வெண்ணெய், பால் இந்த மாதிரி ஒரு இயற்கையான பொருள் இருந்து எடுப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸை இது ஏற்படுத்தாது. ஆனா டிரான்ஸ் ஃபேட் அப்படின்றது ஒரு செயற்கையா ரெடி பண்றது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, there is no safe level of trans fat consumption. அதாவது நான் இந்த டிரான்ஸ் ஃபேட்டை கொஞ்சமா சாப்பிட்டாலுமே அது சேஃப் இல்ல, அதை நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பட் இப்படி இருந்தாலுமே எல்லா பிஸ்கெட்லயும் 0.1 கிராம்ஸ்ல இருந்து 0.6 கிராம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்றாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை அதிகப்படுத்திட்டு நெல்லு கொழுப்பை குறைச்சி விட்டுரும். இதனால ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ஒபிசிட்டி மாதிரியான பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். சோ இப்போ நம்ம கேட்டகரி 2ல என்னென்ன பிஸ்கெட் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். மேரிகோல்டு, மில்க் பிக்கீஸ், பார்லேஜி, மாம்ஸ் மேஜிக், 50-50, கிராக் ஜாக், குட் டே, நைஸ் டைம், மஸ்கட்
செஸ்கா, டைகர். நான் இப்ப சொன்ன பிஸ்கெட் எல்லாமே முன்னாடி கேட்டகரி 1ல சொன்ன பிஸ்கெட்டை விட கொஞ்சம் பெட்டர் தான். அதுக்குன்னு இந்த பிஸ்கெட் எல்லாமே ஹெல்தி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன பிஸ்கெட்ல எல்லாம் 10 டீஸ்பூன் வரைக்கும் சுகர் இருந்துச்சுல்ல. ஆனா இதுல 5ல இருந்து 8 டீஸ்பூன் வரைக்கும் சுகர் இருக்குது. பட் ஆனா இதுல உண்மையான விஷயம் என்னன்னா இவங்க சேர்க்கிற சுகர் வந்து பிரச்சனை இல்ல. இவங்க சேர்க்கிற ரிஃபைன் ஃப்ளோர், ரிஃபைன்ட் ஆயில், ஆர்டிபிஷியல் ஃபிளேவர், ரைசிங் ஏஜென்ட்ஸ், எமில்ஸ்பியர், இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் தான் ஒரு சில ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேற பிஸ்கெட் சாப்பிடும் போது வேற டேஸ்ட் இருக்குது இல்ல, அதுக்கான காரணம் இந்த ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் தான். இந்த பிஸ்கெட்டை ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ற மைதாவாலியோ இல்ல வந்து சுகராலியோ எந்த ஒரு டேஸ்டும் ஏற்படுத்தாது. அதுக்கு பதிலா இவங்க சேர்க்கிற ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்னால தான் வேற பிஸ்கெட் பிராண்ட்ஸும் வேற ஃபிளேவர்ஸ்ல இருக்குது. இது ஹார்ட் அட்டாக் மாதிரியான பெரிய ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தாது. ஆனா மூட் ஸ்விங்ஸ், மெமரி ப்ராப்ளம் மாதிரியான பிரெயின் அஃபெக்ட் பண்ற வேலையை பண்ணி விட்டுரும். அண்ட் இந்த பிஸ்கெட்லயும் டிரான்ஸ் ஃபேட்டை ஆட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெரியும், ஒரு சில பிஸ்கெட்ல டிரான்ஸ் ஃபேட் 0 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இதை நீங்க பார்த்து இதுதான் நெல்லு பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்பிடாதீங்க. அதுக்கான காரணம் 0.5% டிரான்ஸ் ஃபேட் இருந்துச்சுனாக்கா அதை 0 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அந்த சட்டத்துல இருக்கிற பர்மிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த ஃபுட் சேஃப்டி தான் இதையும் சொல்லி இருக்குது. 0.1% டிரான்ஸ் ஃபேட் கூட அது ஆபத்து தான். சோ அதனால அதை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் விட ஒரு சில பிஸ்கெட் பிராண்ட்ஸ் அவங்களோட பிஸ்கெட்டை விளம்பரம் படுத்துறது எப்படி அப்படின்னா, நான் இந்த பிஸ்கெட்ல முந்திரி சேர்த்திருக்கிறேன், பாதாம் சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குட் டே பிஸ்கெட்டை எடுத்துக்கணும் அப்படின்னா இதுல 1.4% கேஷ்யூ நட்டை சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு போட்டுருக்காங்க. இந்த பேக்கெட்டோட டோட்டல் வெயிட் 52.5 கிராம் தான். அண்ட் இதுக்குள்ள 7 பிஸ்கெட் வச்சிருப்பாங்க. அப்போ இதுக்குள்ள எவ்வளவு முந்திரி ஆட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு பேக்கெட்ல 0.735 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனா ஒரு முந்திரியோட நார்மல் வெயிட் 1.2 கிராம் வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த பேக்கெட்ல இருக்கிற 7 பிஸ்கெட்ல ஒரு முந்திரி கூட சேர்க்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ நம்ம கேட்டகரி 3ல என்னென்ன பிஸ்கெட் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். பிரிட்டானியா நியூட்ரி சாய்ஸ், சன்ஃபீஸ்ட், ஃபார்ம் லைட், மேரி லைட்டோட ஓட்ஸ் பிஸ்கெட். இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே முன்னாடி பார்த்த பிஸ்கெட்டை விட கொஞ்சம் பெட்டரான பிஸ்கெட் தான். இந்த பிஸ்கெட் எல்லாமே பாக்குறதுக்கு வேணாலும் ஹெல்தியான பிஸ்கெட் மாதிரி தெரியலாம். இதுல ஓட்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்ல வந்து வீட் ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே அது அதுல இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃபீஸ்ட், ஃபார்ம் லைட்டோட பிஸ்கெட்டை எடுத்துக்கலாம். இதை வீட்டை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு ஹெல்தியான பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் படுத்திருப்பாங்க. நம்மளும் இதை வீட்டை ஆட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் ஹெல்தியான பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி யூஸ் பண்றோம். ஆனா நீங்க இதை நோட் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரிய வரும். இந்த டோட்டல் பிஸ்கெட்டோட வெயிட் 133 கிராம். இதுல டோட்டலா 16 பிஸ்கெட் இருக்கும். அண்ட் இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல 18.4 கிராம் வீட்டை சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா இந்த ஃபுல் பேக்கெட்லயே 24.472 கிராம்ஸ் தான் இருக்கு. அப்போ ஒரு பிஸ்கெட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா வெறும் 1.529 கிராம்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறமா இதோட டோட்டல் வெயிட் இதோட பிஸ்கெட்டை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிஸ்கெட்டோட வெயிட் 8 கிராம் அளவுக்கு தான் வருது. ஆனா இந்த 8 கிராம் அளவுக்குள்ள ஒரு பிஸ்கெட்ல கோதுமை வந்து வெறும் 1.5 கிராம்ஸ் தான் சேர்த்து இருக்கிறாங்க. சோ இதுல மிச்சம் 6.5 கிராம் என்ன ஆட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இதுக்கு முன்னாடி சொன்ன பிஸ்கெட்ல என்ன ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் இதுலயும் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த கேட்டகரி 3ல இருக்கிற பிஸ்கெட்டும் ஹெல்தி கிடையாது. சோ இப்போ லாஸ்டா இந்த 4வது கேட்டகரியில இருக்கிற பிஸ்கெட்ல என்னென்ன இருக்குது அப்படின்னா இதுல ஒரு பிஸ்கெட் கூட கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுற பிஸ்கெட் தான் ஒரு ஹெல்தியான பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்த பிஸ்கெட்டை நீங்க உங்க வீட்டுல செய்யறதுக்கு நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், நெய், கோதுமை மாவு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உங்க வீட்லயே நீங்க பிஸ்கெட் செஞ்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸாவும் இருக்கும். சோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த நீங்க உங்க ஃபேவரட்டான பிஸ்கெட் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அப்படி எந்த பிஸ்கெட்டை நிறைய பேர் சாப்பிடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.